ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம ரொம்பவும் டேஸ்டியான ரொம்பவும் சுலபமான முறையில் பிரெட் அல்வா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இது செய்யறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் டைம் இருந்தால் போதுமானது. வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சிபி விளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி 5 ப்ரெட்டு ஓரங்களெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். கூடவே 3 ஏலக்காய், 1 ஸ்பூன் சுகர் சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. சர்க்கரை தேவைக்கு ஏற்ற அளவுக்கு எடுத்துக்கோங்க. கூடவே தேவைக்கு ஏற்ற அளவுக்கு முந்திரி எடுத்துக்கோங்க. கூடவே நெய் தேவைக்கு ஏற்ற அளவுக்கு எடுத்துக்கோங்க. வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரெட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதே போல் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா ப்ரெட்டையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரையை ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்த கப்புலேயே 2 கப்பு அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது செய்யறதுக்கு பாகு பதம்லாம் தேவையில்லை, ஜஸ்ட்டு சர்க்கரை கரைஞ்சால் போதுமானது. இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதும் நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கூடவே எடுத்து வச்சுருக்கிற முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து கூடவே எடுத்து வச்சுருக்கிற நெய் ஆட் பண்ணிக்கோங்க. தேவைக்கேற்ற அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு அதிகமாக நெய் தேவைப்படாது, தேவைக்கேற்ற அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எப்படி பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வருது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட ப்ரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு சர்வ் பண்ணுங்கள். இது செய்யறதுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் டைம் ஆகும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.